ஏய் ரங்கம்மா நில்லுமே. சொல்லுங்க கங்கக்கா. இன்னே மருமக பிள்ளை வந்தாச்சா? வந்துச்சேக்கா, உள்ளதான் இருக்காங்க. இங்க பாருடி, மருமக பிள்ளை வந்து புட்டானி. நீ பாடி இஷ்டத்துக்கு விட்டுடாதே, நல்ல பொத்தனாப்புல வச்சுக்கணும். அப்பதான் உன் பிள்ளையும் உன் பேச்சு கேப்பா, உன் மருமக பொண்ணு உன் பேச்சு கேப்பா. புரியுதா? கங்கக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க சரிங்களா? அவளுக்கு வாழணும் டி, வாழணும். ஆனா நம்மள மீறி வாழ்ந்துடக்கூடாது சரியா? இங்க போய் என் மருமக பான் இருக்காளே, அவளை வச்சு 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 செஞ்சு விடுவேன் நானு. பயம் என்ன கண்டாலே அவளுக்கு பயம், தூரமா போயிடுவா. நீங்க சொல்லுத மாதிரி நான் இந்த பொண்ணு பிள்ளை கூட மிரட்டி விட்டுடுதேன். அம்பிட்டு பயம் இருக்கணும் என் மேல, அந்த மாதிரி மிரட்டி விட்டுடுதேன் சரிங்களா? அப்படிதான் டீ இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த வெயிலுன்னு கூட பார்க்காம வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து எல்லாத்தையும் புடி. அப்பதான் கடைசி வரைக்கும் உனக்கு அடங்கி இருப்பா. அப்படியே திருட்டு கிளவிகளா, பாடையில போக வேண்டிய நேரத்துல உங்களுக்கு பிளானிங் கேக்குதோ? பிளானிங் சரிங்க கைப்பு உள்ள போகுதுன்னு சரிங்களா? அப்புறம் வாங்க, நீங்களும் வாங்க உள்ள. இல்லட்டி எனக்கு கொஞ்சம் இந்த வெயில்ல வந்தது ரொம்ப கிரிக்கிறேன்னு இருக்கு. நான் வீட்டுக்கு போய் சத்தம் ஓய்வெடுக்க. நீ என்ன பண்ணு, போய் உன் மருமகளை பாரு. சரிங்க அக்கா. அப்புறம் பிறகு நம்ம தான் சாயங்காலம் வாக்கிங் போவோம்ல, அப்ப பேசிக்கிடுவோம் சரிங்களா? சரி டீ. ரெட்டி மேனு எங்க போன? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, நீ இப்பதான் வாரேன். ஏக்கா, நான் கூட இவ்வளோ நாளையே மாமியார் என்னையே தான் ஏதோ குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் அப்படின்னு நினச்சிருக்காருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது. அதனால எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த உலகத்துக்குள்ள இருக்க எல்லா மருமகளுக்குமே பிரச்சனை. என்னட்டி சொல்ற? உலகத்தில் இருக்க எல்லா மருமகளுக்கும் பிரச்சனையா? ஏன் அப்படி சொல்லுத? பிறகு எனக்கா என் மாமியாரால எனக்கு மட்டும் தான் டார்ச்சர்னு பார்த்தா, இப்போ அவ பொண்ணியோட மாமியாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறா. இங்க பாருமே பொண்ணி, இங்க இருக்குதுலே நீ தான் ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால உன்னையும் நாங்க இனிமே சின்ன பொண்ணுனே கூப்பிடுதோம் சரியா? உனக்கு ஓகே தானே? என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டு என்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. ஐயோ, இங்க பேரு சின்ன பொண்ணி, மாமியார் ஏதாவது ஏடா கூடமா பேச்சுனா கூட கொஞ்சம் அனுசரிச்சு போக பழகிக்க சரியா? இந்த பேரு சின்ன பொண்ணு, உன் மாமியார் காரி மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தினான்னு வச்சுக்கோ, ஒன்னுக்கு 2 திருப்பி கொடு. ஆமா, சாந்தி அக்கா சொல்றதுதான் கரெக்ட். 1க்கு 2 கொடுக்கணும். அது சும்மா இருங்கட்டி, 1க்கு 2 கொடுக்கணும், 2க்கு 4 கொடுக்கணும்னு நினைக்கிட்டேன். முதல்ல அனுசரிச்சு போக பழகிக்குங்க. பழகி முடிச்சு அதுக்கப்புறமும் எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுங்க. 1க்கு 2 கொடுக்குறீங்களோ 2க்கு 4 கொடுக்குறீங்களோ ஒன்றும் எனக்கு புரியல. ஆனா ஏன் மண்டே உருள போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்குதான் முதல் தடவை இந்த நெட்டவாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. எடுத்த உடனே நம்ம மூஞ்ச காமிக்கிறதா? முதல்ல பல்ல காமிச்சு வைப்போம், அப்புறம் அவ எப்படி நடந்துக்கிறாளோ அதை பொறுத்து நம்ம மூஞ்ச காமிக்கிறதா பல்ல காமிக்கிறதான்னு பாத்துக்குவோம். பல்லு பாத்தியாட்டி இந்த கிழவியே, அவங்க 2 பேரையும் பொழந்து விட்டு நடுவுல போய் நின்று பல்ல காமிச்சிட்டு கிடக்கா. பின்ன என்ன மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தது யாரு? ஏன் மாமியாராச்சே. பின்ன எப்படி நடந்துப்பா? உச்சாகராதான் நடந்துப்பா. சொல்லுங்க தே, எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவும் பல்லெல்லாம் சிரிச்சு வணங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் என்னாச்சு? இது ஒண்ணு இல்ல மருமகளே. என் மருமகளே, நீ என் வீட்டுல நிக்காதா? அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு பல்ல எப்படி வச்சிருக்கேன் மருமகளே. அத்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுமா பொண்ணி சொல்லு. நீ பேசுறத கேட்கதானே அத்தோ ஆவலா ஓடோடி வந்திருக்கேன். அத்தே, நீங்க இதே மாதிரி வாழ்நாள் பூரா பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை அத்தே. அடடே, இந்த கங்காக்கா பேச்சு கேட்டு நம்ம மருமகளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமேப்பா. அவ பத்தியா எவ்வளவு நாள் பூரா நான் சிரிச்சுக்கிட்டே இப்படியே இருக்கணும்னு சொல்லுதா பாரு. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும். அவளை எப்படி பேணி பாதுகாத்துக்கணும். அத்தே, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போங்க. போயிட்டு இந்த பக்கம் ஒரு சொத்தப்பள்ளி இருக்கு பாருங்க, அதையும் அந்த பக்கம் ஒரு சொத்தப்பள்ளி இருக்கு பாருங்க, அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிரிப்பு போயிடும் அத்தே. அட போதும் தான் நிறுத்தடி. இப்பதான் எங்கம்மா உங்க நிஜ முகம் வந்திருக்கு. இப்படி இருந்தாதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏடி, உங்ககிட்ட என்ன புடவை எதுவும் இல்லையா? இந்த பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து நிக்கிற. கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டியா? அத்தே, என்கிட்ட புடவை ஏதாவது இருந்தால் கூட நான் கட்ட மாட்டேன். ஏன் சொல்லுங்க, எனக்கு இப்படியே இருந்து பழக்கமாயிட்டு. இப்படி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஊரில் இருந்து நீ தான் பிறந்தியா பொண்ணா? பொண்ணா பிறந்து உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் புடவை கட்ட. ஏன் நாங்களாம் கட்டிக்கிட்டு இல்லை? பொண்ணுங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அத்தே, ஆனால் கிழவிகளுக்கு கஷ்டமாக இருக்காது. அட இது என்ன வாயாயில வாய்க்காலா? இந்த பாய் பாயுது. உங்கள் வாய்க்கு இப்படி பாஞ்சாதான் முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்க ரங்கம்மா, நாங்களும் அப்படி கிளம்புதோம். இதுக்கு மேலே போய் குடும்ப குட்டி எண்ணெய் சோறாக்குறது எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு கிளம்புறோம் நாங்கள். சரிம்மா சரோஜா, போயிட்டு வாமா. சரி ரங்கம்மா, அப்போ நாங்களும் அப்படியே கிளம்புதோம்.
ஆமா ரங்கம்மா, நானும் அப்படியே கிளம்புதேன். சரிங்க டீ, போயிட்டு வாங்க டீ. ரொம்ப டேங்க் டீ. இடி ரங்கம்மா, என்ன டேங்க்ஸ் தான் டேங்க்னு சொல்லுதாங்களோ? ஆமா ஆமா அக்கா. அது கேட்க நீங்க எதுக்கு எனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க? தள்ளி போக. பிரேம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்கள் ரூம் காமிக்கிறீங்களா? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். வா பொன்னி, காட்டுதே. யாத்தே, நம்ம இங்க ஒரு மனுஷன் இப்படி நின்னுகிட்டு இருக்கேங்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையே. என் பிள்ளை என்ன அவன் கேட்ட உடனே எடுத்து கூட்டு போய் காமிக்கிறான். கங்கக்கா சொன்னதான் கரெக்ட் போல. இவர நல்லா நீட்டா இருக்கா. என்னால எட்டி எட்டி பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கழுத்து வலிக்குதா. கழுத்து வலியிலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல. அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு போய் பாப்போம். பொன்னி, இதான் என் பெட்ரூம். ஆனா இனி நம்ம பெட்ரூம். சரி பிரேம், இன்னைக்கு ராத்திரி நம்ம கிளம்பிடலாம்ல? இங்க இப்படி நின்றுக்கிடுவோம். அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். இல்ல இப்படி நான் இன்னும் அம்மா கிட்ட அதை பத்தி பேசல. இன்னைக்குதான் பேசிட்டு நம்ம புறப்பட்டுருவோம். சரியா? என் பிள்ளையை கூப்பிட்டு எங்கேயும் புறப்பட போறான்னு தெரியலையே. ஒருவேளை தனி கொடுத்துனா ஏதோ போறாளோ? ஏன் பிரேம், இந்த மாதிரி எதுவும் குளறுபடி ஆகக்கூடாதுன்னு நான் முன்னாடி சொன்னல. கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பற்றி வீட்டை சொல்லிடுங்கண்ணா. பொன்னி, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. போறப்ப சொல்லிக்கிட்டா அம்மா புரிஞ்சுக்க போறாங்க. அவ்வளவுதானே. உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்க போகிறாங்களா? பார்ப்போம். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுறது? பிளான் கேன்சல் பண்ணிவிடுவோமா? நீ பிளான்லாம் ஒன்றும் கேன்சல் பண்ண தேவையில்லை. நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கதான் நம்ம இன்னைக்கு கிளம்புதோம். சரியா? பார்ப்போம் பிரேம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? என் பிள்ளை இப்பயே என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு பாக்குறானே. இந்த நெட்டவெளி வந்த ஒரே நாள என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறாளே. ஐயோ, யாரும் நடந்து வரை சத்தம் கேக்குது. நம்ம இங்க இருந்து போயிடுவோம். இங்கே யாரும் நின்றுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு சந்தேகமே தேவையில்லை. இது இந்த மாமியார் கிழவியோட கதையே தான். அத்தே சொல்லுமா பொன்னி. அத்தே, இங்கே பாருங்க. உங்கள் காதை இங்கே கழட்டி போட்டு போயிருக்கீங்க பாருங்க. எடுத்து மாட்டிக்கிங்க. பாவம், ரொம்ப நேரம் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. எடுத்து மாட்டிக்கிங்க. ச்சே, என்ன பொழப்போ இது. கதையை வந்து மாட்டிக்க. பிரேம், சொல்லு பொன்னி. உங்க அம்மா எங்கதான் போனாங்கன்னு தெரியலையே. டைம் ஆயிட்டுல. நீ போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா பொன்னி. அம்மா வந்துட்டா சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவோம். சரிங்க பிரேம், போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, சொல்லுப்பா பிரேம். தனி கொடுத்தன போறத பத்தி பேச போறானோ? அதுக்காக தான் இவளும் பேக் எடுத்துட்டு வந்து நிக்கிறா போல. அம்மா, நானும் பொன்னியும் ஊருக்கு போயிட்டு வாரோம். சரியா? ஊருக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லி ஒரேடியா என்ன விட்டு போறதுக்கு பிளான் போடுதானே. ஐயா அம்மா, எதுக்கு அழுகிறீங்க? அத்தே, ஏன் என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு? பொட்டி நெட்ட என் பிள்ளையை தனி கொடுத்தன போறதுக்கு இப்படி பாஞ்சிட்டு வாரியேட்டி. தனி கொடுத்தனம்மா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆட் பண்ணிடுவோம். அம்மே, என்னம்மா பேசுத? என்ன பேசுத? எதுக்கு இப்படி அழுகுற? முதல்ல அழுகி நிப்பாட்டுன்னு சொல்லுதம்ல. இங்க பாருமா, தனி கொடுத்துட்டு போனல. இங்க யாரும் எதுவும் பிளான் பண்ணல. நாங்க போறது ஒரு ட்ரிப்புக்கு. அவ்வளவுதான். போயிட்டு 4 நாள்ல வந்துருவோம். சரியா? இதுக்கு போய் இதுக்கு கண்ணை கசுக்கிட்டு நிக்கா? ஆமாத்தே, தண்ணி கொடுத்துன போகிற பிளான்லாம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொன்னி, இது மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன். சரி, இப்போதைக்கு அனிமூனு கிளம்ப வாங்க போவோம். 4 நாள் தாம்மா, போயிட்டு வந்துடுறோம். சரியாம்மா? 4 நாளோ 40 நாளோ இவங்கள போகவே விடக்கூடாது. நெஞ்சு வலிக்கு எனக்கு. ஓ, நாங்கள் அனிமூன் போகக்கூடாதுன்னு நீங்கள் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறீங்க. அம்மா, அப்படி இருமா. நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். பிரேம், டாக்டர்லையும் கூப்பிட்டு வர தேவையில்லை. அந்த ஜல்லிக்கரண்டி இருக்கலாம் வீட்டில், அதை எடுத்து அடுப்பில் மட்டும் வைங்க. வச்சுட்டு காலில் 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு வலி அந்த பக்கம் ஒரு வலின்னு வலிச்சா போதும். அவ்வளோதான், சரியா போயிடும். நான் போய் இதை தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பிரேம். இவ செஞ்சாலும் செஞ்சிருவா. அப்புறம் என் கால் வலிக்குமே. பேசாம எழுந்துக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா போயிட்டுமா. இப்போ எல்லாம் சரியா போயிட்டு. அம்மா, இன்னும் ரொம்ப வலிச்சதுன்னு சொல்லுமா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துக்கிடுவோம். இல்லைப்பா, வலியெல்லாம் இப்போ இல்லை. பரவாயில்லையா தான்ப்பா இருக்கு. சரிங்க, தப்பு நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வா. வாரோம் அத்தே.